நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஜாலி மற்றும் ஈஸியான கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்புறம் உங்களுக்கும் பிடிக்கும். சூப்பர் கண்டென்ட் நண்பர்களே, சூப்பர் கண்டென்ட். என்ன கண்டென்ட்னா சிஎஸ் வராது, எல்லாரும் கண்டென்ட்டானு கேட்பீங்க. நண்பர்களே, இப்போதைக்கு மேட்ச் நல்லா போகுது. இதுக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியலை. எனியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகிருக்கான், என்ன அவுட்னா அடிச்சுட்டு இருந்தேன். நண்பர்களே, நான் அடிச்சு போட்டுட்டான். உங்கள் வாரம் இது எவ்வளோ அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னு. போன ரவுண்டு ஒரு கில் வேறு அடிச்சிருக்கேன், அதுவும் அந்த கண்ணை வச்சு. நண்பர்களே, இந்த ரவுண்டு கலக்குறோம். ஓப்பன் பண்ணுற வரை வெயிட் பண்ணேன், அப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சு. இனி பர்ற அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு தண்டடன் நண்பர்களே, இது இப்படி ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்டில் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இவன் ஏச அடிச்சுக்கிட்டான். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் நினச்சா எடிட் பண்ணி பேரை மாற்றி நான் ஏச அடிச்சேன்னு போடலாம், அண்ணன் போட மாட்டேன். அதெல்லாம் அப்படிதான். ஓகே, ஐயோ இப்போ தான் கட் பண்ண, மறுபடியும் கட் பண்ணுமா? சரி, கட். மல்லிகைப்பூ மாலை வீடியோவை ஆன் பண்ணிட்டு நான் இருக்கேன்டா. ஓகே, இப்போதைக்கு நல்லா தான் போகுது. நான் சுற்றின்னு போய் மண்டை போட போகிறேன். மண்டையில் தான் போட போகிறேன், மண்டையே போட போகிறது இல்லை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டையெல்லாம் போட போகிறேன், மண்டையே போட போகிறேன். லாங் ரேஞ்ச் கன்று தான் இங்கே ஈஸியாக போட்டுருக்கலாம். அப்புறம் அது அந்த அக்கா தான் சொல்லிச்சு, டோக்கனை பத்திரமா வைங்க, இன்னும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு 2 டோக்கனை பத்திரமா வச்சுப்பா. நண்பர்களே, தப்பு கொடுத்தானா? ஐயோ, எத்தனை கட் பண்ணுறான்னு பண்ணுறது. நான் ஏன் இங்கே கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அது இல்லை சும்மா பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, அந்த 23 செகண்ட் உங்களுக்கு போர் அடிக்கும். வீடியோ கட் பண்ணிட்டு போடுங்க. எனக்கு தெரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் அதனால தான் வீடியோ கட் பண்ணுறாங்க. ரொம்ப டஃப்பு கொடுத்துட்ருக்கானுங்க நமக்கு. அவனுங்க 3 பாயிண்ட்டு. நான் தான் டாப்பர். இப்போ பாருங்க, அவனுங்களுக்குள்ள போகிற அடியை மட்டும். மாலை
சமையல். நல்லா டஃப் கொடுத்துட்டு இருந்தேன், எங்கே பார்த்தானுங்கன்னு தெரில. அவங்கள நான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பையன் தான் எனிமீஸில். அவனை பார்த்தீங்கன்னா நம்ம இன்வைட் பண்ணி ஒன்று போடணும். சரி வாங்க லோனு ஃபுல்லாக எங்கடா லோனு ஃபெச்சாட்டுங்க. இப்போ பாருங்க ஒவ்வொரு அடியும் இந்த ரவுண்டு சூப்பராக இருக்குங்க. எனக்கா அவங்க கேட்க சொல்லி அவங்க கேட்கறத நம்ம கொடுத்துடலாம். 50 லட்சம் ஓகே ஒன்று போதுமா? இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 48 லட்சம் இருக்குது. ஒரு 2 லட்சம் ஒன்றே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் கடைக்கு நான் போய் என்னை கூப்பிட்டு கேட்டுச்சு, அந்த அக்கா ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு. அப்போ நான் அந்த அக்கா இன்னும் ஃபோன் பண்ணலை. அவங்க வந்து நோம்பு எதுவும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு நோம்பு எனக்கு இங்கே போகும்போது அதுக்குள்ளே போய் அடிக்கணும். அந்த அக்கா எப்போ கூப்பிட்டாலும் நான் கூப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பேரில் அடித்தோம் கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொத்தா நொடியில தான் பழகிடுச்சு. இனி நமக்கு தொல்லை இல்லையே அப்படின்னு தான் சரி வீடு வெளியே கிடைக்க முடியுதுங்க. இப்போவும் 500 ரூபா ஜாஸ்தி பண்ணியாச்சு, 6500 நல்லா தான் போயிட்டு கொஞ்சம் உடச்சிருச்சு. முடிச்சிட்டோம்ல, என்ன பண்ணுறது? நீங்கள் மாதிரி எப்படி தோழி முடிச்சிட்டேன். இல்லைங்க போய் தானே அவங்க எவ்வளோ கேட்டாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நமக்கு சம்பாதிக்கிறதே பாதி இப்படி போயிடுது. அதுதான் எவ்வளவு நான் உங்களுக்கு கேட்குறேன். அந்த உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அவ்வளோதான். அதாவது 2022 மோட்டர் கணக்கெடுத்து சொன்னாங்க. அது வந்து ஒரு ஆளுக்கு 1000 சில்லறை வந்து. அப்போ அந்த காசு வந்து அப்போ அண்ணன் இல்லைல்ல, ஆனால் அண்ணனுக்கு பதில் அவசரமாக போட்டுருச்சு. அப்போ அதெல்லாம் கணக்கு சேர்த்துருக்குது. அது போக 3 மாதம் வாடகை கொடுக்கலையா. அந்த 3 மாதம் வாடகை அப்படிங்கும்போது 18 ரூபா ஆகி போச்சா. அப்புறம் இந்த சில்லறை தண்ணி காசு கொடுக்கலையா, மோட்டர் காசு கொடுக்கலையா. ஆஃப்லைன் போயிட்டான். அடி அந்த அளவு இடி மாதிரி இருந்திருக்கு. எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடி நண்பர்களே நீங்கள் என் கூட கனெக்ட் ஆனீங்கன்னா உங்களையும் இப்படி தான் போட்டு அடிப்பேன். ஒரு அமௌண்ட் தான் ஹிந்திக்காரன் பாவம்.